ஓரணியில் தமிழ்நாடு என்ற பெயரில் மக்களை திமுக ஏமாற்றுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டையில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். வெள்ளைமுனியன் கோவில் பகுதியில் எடப்பாடி பழனிசாமிக்கு டிராக்டர் மூலம் வரவேற்பு அளிக்கப்பட்ட நிலையில் டிராக்டரில் ஏறிய அவர் சிறிது தூரம் ஓட்டிச் சென்றார். தொடர்ந்து மக்கள் மத்தியில் பேசிய அவர் ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தை விமர்சித்தார். அதிமுக ஐஎஸ்ஐ முத்திரையப்படுகிறது. அது மாதிரி மக்களிடத்திலே செல்வாக்கு மிக்க கட்சி. உங்க கட்சி மாதிரி வீடு வீடா போய் கதவை தட்டி திமுக உறுப்பினரா சேருங்க சேருங்க என்று கெஞ்சுகின்ற கட்சி அல்ல. 2026 தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி வெற்றி கூட்டணியாக அமையும். அதிமுக பாஜக கூட்டணியை பார்த்து திமுகவினருக்கு காய்ச்சல் வந்துவிட்டதாகவும் வரும் தேர்தலில் அதிமுக தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறினார். இதனிடையே அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆட்டுக்குட்டியை பரிசாக வழங்கினார். சேர்க்கைக்காக ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தை தொடங்கவில்லை என்று கூறியுள்ள துணை முதலமைச்சர் உதயநிதி எடப்பாடி பழனிசாமி கட்டுப்பாட்டில் அதிமுக இல்லை என்றும் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற பாக முகவர்கள் கூட்டத்தில் பங்கேற்று பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தில் 2 கோடி உறுப்பினர்களை சேர்த்திருப்பதாக தெரிவித்தார். மேலும் அதிமுக எடப்பாடி பழனிசாமியின் கட்டுப்பாட்டில் இல்லை என்று கூறிய உதயநிதி அவரின் விமர்சனத்திற்கும் பதிலளித்தார். கட்சியில ஆள் சேர்க்கிற கட்சிக்கு நம்ம கட்சி கிடையாது. நாம சொந்த கால நம்புற கட்சி நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம். ஏன்னா நம்ம வெறும் தேர்தலுக்காகவோ எண்ணிக்கைக்காகவோ உறுப்பினர்களை சேர்க்கல, வாக்காளர்களாக உறுப்பினரை சேர்க்கல. தமிழ்நாட்டுடைய மண் மொழி மானம் காக்க ஓரணியில் தமிழ்நாடு என்ற கழகத்தின் கீழ் கழகத்துக்கு குடும்பங்களை தமிழக குடும்பங்களை நாம சேர்த்துக்கிட்டு இருக்கிறோம். கருப்பு சிவப்பு வேட்டி அணிந்த திமுகவினர் இருக்கும் வரை தமிழ்நாட்டில் காவிகள் காலூன்ற முடியாது என்றும் உதயநிதி தெரிவித்தார். அடிமைகளுக்கும் பாசிஸ்டுகளுக்கும் பதட்டம் வைத்தறிச்சல் அதிகமாயிட்டே போகுது. அதனாலதான் அவங்களால தமிழ்நாட்டில் கால் ஊன முடியல. எப்படியாவது காவிக்கு இங்க வழி போட்டு கொடுக்கணும்னு அதிமுக முயற்சி செஞ்சுட்டு இருக்கு. ஆனா நான் சொல்றேன், கருப்பு சிவப்பு வேஷ்டி கட்டி இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள காவிய தமிழ்நாட்டு மக்கள் அனுமதிக்க மாட்டாங்க. இதனிடையே முதல்வர் நலமுடன் இருப்பதாக கூறிய உதயநிதி தொண்டர்களின் பேரன்பால் 2 நாட்களில் வீடு திரும்புவார் என்றார். அன்புமணியின் நடைப்பயணத்தால் வட தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக ராமதாஸ் குற்றம் சாட்டிய நிலையில் உரிமை மீட்பு பயணத்திற்கு காவல்துறை அனுமதி அளித்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாமக நிறுவனர் ராமதாஸ் கட்சி தலைமை அலுவலகம் சென்னையில் இருந்து தைலாபுரத்திற்கு மீண்டும் மாற்றப்பட்டதாக தெரிவித்தார். கட்சி நிர்வாகிகள் மாற்றம் குறித்து தேர்தல் ஆணையத்திற்கு மனு அனுப்பியிருப்பதாக கூறிய ராமதாஸ் புதிதாக நியமிக்கப்பட்டவர்களை பணி செய்ய விடாமல் தடுத்தால் ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று எச்சரித்துள்ளார். தனது இருக்கையில் ஒட்டுக்கேட்பு கருவியை யார் வைத்தார்கள், எதற்கு வைத்தார்கள் என்பது தனக்கு நன்றாக தெரியும் என்று கூறிய ராமதாஸ் விசாரணை பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக அதனை வெளியே சொல்லவில்லை என்றார். இதனிடையே அன்புமணியின் நடைப்பயணத்தால் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்பட வாய்ப்பு இருப்பதாக காவல்துறைக்கு மனு அளித்திருப்பதாக ராமதாஸ் கூறினார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படக்கூடிய சூழல் இருப்பதால் காவல்துறை இதில் அதே கவனம் எடுத்துக்கொண்டு அதற்கு தடை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறது. இந்நிலையில் அன்புமணியின் உரிமை மீட்பு பயணத்திற்கு காவல்துறை அனுமதி அளித்துள்ளது. சென்னையை அடுத்த திருப்போரூரில் வெள்ளிக்கிழமை மாலை அவர் நடைப்பயணத்தை தொடங்குகிறார். மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் மரண வழக்கில் நகையை காணவில்லை என்று புகார் அளித்த பேராசிரியை நிகிதாவிடம் சிபிஐ அதிகாரிகள் 3 மணி நேரத்திற்கும் மேலாக விசாரணை நடத்தினர். சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அடுத்த மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் காவல்துறை விசாரணையின் போது உயிரிழந்த வழக்கை டிஎஸ்பி மோகித்குமார் தலைமையிலான சிபிஐ அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர். அந்த வகையில் அஜித்குமார் கொலை வழக்கில் முக்கிய நபரான நகை திருடு போனதாக புகார் அளித்த பேராசிரியர் நிகிதாவை விசாரிக்க சிபிஐ சம்மன் அனுப்பினர். இதனையடுத்து மதுரையில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் பேராசிரியர் நிகிதாவும் அவரது தாயாரும் விசாரணைக்கு ஆஜராகினர். அப்போது சம்பவ நாளில் நிகிதாவும் அவரது தாயாரும் எங்கெல்லாம் சென்றார்கள், நகை எந்தெந்த இடத்தில் கலற்றினார்கள், எந்த வகையிலான நகைகள் உள்ளிட்ட கேள்விகளை எழுப்பி விசாரித்தனர். அதேபோல காருக்குள் எந்த இடத்தில் நகை வைக்கப்பட்டது, அஜித்குமார் உடனான அவர்களது உரையாடல் உள்ளிட்ட கேள்விகளை எழுப்பி சிபிஐ அதிகாரிகள் விசாரித்தனர்.
இதனிடையே அஜித்குமாரின் உடலை பிரேத பரிசோதனை செய்த மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையின் மருத்துவருக்கு சிபிஐ சம்மன் அனுப்பியுள்ளது. எதிர்க்கட்சிகளின் கடும் அமளியால் 4வது நாளாக நாடாளுமன்ற இரு அவைகளிலும் அலுவல்கள் முடங்கின. மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கியதிலிருந்தே அனைத்து அலுவல்களையும் ஒத்திவைத்துவிட்டு ஆபரேஷன் சிந்தூர், பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் உள்ளிட்டவற்றிற்கு விளக்கம் தர வேண்டும் என எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டு வருகின்றன. அந்த வகையில் 4ஆம் நாளாக மக்களவை கூடியதும் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து முழக்கங்களை எழுப்பினர். தொடர் அமளியால் அவை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. இதனிடையே மாநிலங்களவையில் ஓய்வு பெறும் எம்பிக்களுக்கு பிரிவு உபச்சார விழா நடைபெற்றது. இதில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த எம்பிக்கள் வைகோ, தம்பிதுரை உள்ளிட்டோர் அவையில் இருந்தவர்களுக்கு நன்றி தெரிவித்து உரையாற்றினர். அதன் பிறகு எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் மாநிலங்கள் அவையும் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. முன்னதாக பீகாரில் மேற்கொள்ளப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்தை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் இந்தியா கூட்டணி கட்சியினர் 4வது நாளாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். போக்குவரத்து துறை பணிக்கு வரும் மாதத்தில் 3200 பேர் தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக அமைச்சர் சிவசங்கர் அறிவித்துள்ளார். கடலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சிவசங்கர் பழைய பேருந்துகளை மாற்றி புதிய பேருந்துகளை இயக்குவதற்கு நடவடிக்கை எடுத்திருப்பதாகவும் தற்போது வரை 4800 புதிய பேருந்துகள் மக்கள் பயன்பாட்டிற்கு வந்திருப்பதாகவும் கூறினார். போக்குவரத்து துறையில் ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கான பணப்பலன்கள் படிப்படியாக வழங்கப்பட்டு வருவதாகவும் மத்திய அரசு நிதி வழங்காத சூழலில் மாநில அரசின் நிதியிலிருந்து நிதி ஒதுக்கப்படுவதாகவும் தெரிவித்தார். புதிய பணியாளர்கள் 685 பேர் எடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அடுத்து வருகின்ற மாதத்தில் 3200 பேர் எடுக்கப்பட இருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு நடவடிக்கையாக வந்து இந்த துறை சீரமைக்கப்பட்டு வருகிறது. அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த பிரச்சனைகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தீர்வு கண்டு வருவதாகவும் அமைச்சர் சிவசங்கர் கூறினார். தர்பூசணி பழங்களில் ரசாயனம் செலுத்தப்பட்டதாக கூறி உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளின் பிரச்சாரத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்குவது குறித்து பரிசீலிக்கும்படி தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தர்பூசணி பழங்களின் நிறத்திற்கும் சுவைக்கும் ஊசி மூலம் ரசாயனம் செலுத்தப்படுவதாக கூறி மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்திய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கு விசாரணையில் தோட்டக்கலைத்துறை தரப்பில் அளிக்கப்பட்ட விளக்கத்தில் தர்பூசணி பழங்களில் எந்த ரசாயனமும் செலுத்தப்படவில்லை என கண்டறியப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த வழக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது அதிகாரிகள் வேண்டுமென்றே பொதுமக்களிடையே தவறான பிரச்சாரத்தை பரப்பியதால் தர்பூசணி விற்பனை கடுமையாக பாதிக்கப்பட்டதாகவும் விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் மனுதாரர்கள் தரப்பில் வாதிடப்பட்டது. இந்த வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதி இழப்பீடு கோரி விவசாயிகள் அளித்துள்ள மனுவை 8 வாரங்களில் பரிசீலிக்க தமிழக அரசுக்கு உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தார். யாரையோ காப்பாற்றுவதற்காக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் கூட்டணி வைத்திருப்பதாக அன்வர் ராஜா குற்றம் சாட்டியுள்ளார். ராமநாதபுரத்தில் நடைபெற்ற திமுக செயல் வீரர்கள் கூட்டத்தில் பேசிய அவர் பதவிக்கு ஆசைப்பட்டு திமுகவில் இணையவில்லை என்றும் கூறினார். இந்த நிலையில் ராமநாதபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் ஆட்சியில் எப்போதும் பங்கு கேட்க மாட்டோம் என்று தெரிவித்தார். எங்க தலைமையில் ஆட்சி அமைந்தாதாங்க, வேற எந்த ஆட்சியிலையும் நாங்க பங்கேற்க மாட்டோம். எங்க தலைமையில் ஆட்சி அமையும் போது நாங்க தான் மத்தவங்களை சேர்த்துக்கிறதா முடிவு பண்ணுவோம். அதுக்கிடையில வேற யாரும் சேர்ற பிரச்சனை இல்லை. வைகை, காவேரி, குண்டாறு, வைப்பார் திட்டத்தை செயல்படுத்த தமிழ்நாடு அரசு தனி கவனம் செலுத்த வேண்டும் என்று சண்முகம் வலியுறுத்தினார். தமிழ்நாட்டிற்கு வரும் பிரதமர் மோடியை திருச்சியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சந்திக்க இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கும் நிலையில் பிரதமரை சந்திக்க முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் நேரம் கேட்டிருக்கிறார். 2 நாள் பயணமாக தமிழ்நாடு வரும் பிரதமர் மோடி விரிவாக்கப்பட்ட தூத்துக்குடி விமான நிலையத்தை திறந்து வைக்க உள்ளார். இதனையடுத்து திருச்சி செல்லும் பிரதமர் மோடியை அன்றைய இரவே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சந்திக்க இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்த சந்திப்பின் போது தமிழ்நாடு சார்ந்த பிரச்சனைகள் குறித்த மனுவை பிரதமரிடம் வழங்கி எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்திருப்பதாக கூறப்படுகிறது. பிரதமரை எடப்பாடி பழனிசாமி சந்திப்பதற்கான நேரம் உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. எடப்பாடி பழனிசாமியுடன் முன்னாள் அமைச்சர்கள் KP முனுசாமி, SP வேலுமணியும் பிரதமரை சந்திக்க இருப்பதாக கூறப்படுகிறது. பிரதமரின் தமிழ்நாடு வருகையின் போது 13 முக்கிய நபர்கள் அவரை சந்திக்க நேரம் கேட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே பிரதமரை சந்திக்க நேரம் கேட்டு கடிதம் எழுதியுள்ள முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தங்களை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தால் தனக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியமாக கருதி நன்றியுடன் நினைவு கூறுவேன் என்றும் தெரிவித்துள்ளார். மீண்டும் நாடாளுமன்றத்தில்
நான் குட் பை சொல்லிட்டு வந்துட்டேன் பார்லிமெண்ட்டுக்கு. வருங்காலத்தில் வாய்ப்புகள் கிடைக்கப்பட்டால் அந்த கற்பனைகளிலேயோ கனவுகளிலேயோ இல்லை. மாநிலங்களவை பதவிக்காலம் நிறைவடைந்ததை தொடர்ந்து சென்னை திரும்பிய மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்த கருத்துதான் இது. திமுக கூட்டணி கம்பீரமாக உள்ளதாகவும் 2026 தேர்தலில் திமுக தனி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்றும் வைகோ தெரிவித்தார். திராவிட முன்னேற்ற கழகம் தனித்த மெஜாரிட்டியை, இண்டிவிஜுவல் மெஜாரிட்டி, அப்சல்யூட் மெஜாரிட்டி அவர்களுக்கு கிடைக்கும். கூட்டணி கட்சிகளும் அந்த தேர்தல் களத்திலே வெற்றி பெறும் என்றாலும் கூட்டணி அரசு அமைய வாய்ப்பே இல்லை. திமுக தனியாகவே அரசு அமைக்கும். எவ்வளவு வாரி இறைத்தாலும் தமிழ்நாட்டில் இந்துத்துவ சக்திகள் காலூன்ற முடியாது என்று வைகோ திட்டவட்டமாக கூறினார். கன்னியாகுமரியில் உடல் எடையை குறைக்க யூடியூப் வீடியோக்களை பின்பற்றி உணவுகளை தவிர்த்து பழங்களை மட்டுமே சாப்பிட்டு வந்த சிறுவன் உயிரிழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குளச்சல் பகுதியைச் சேர்ந்த நாகராஜன் என்பவரின் மகன் சக்தீஸ்வர் +2 முடித்துள்ள அவருக்கு திருச்சியில் உள்ள ஒரு கல்லூரியில் பயில இடம் கிடைத்திருந்தது. இந்நிலையில் சக்தீஸ்வர் உடல் பருமனால் அவதிப்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. கல்லூரியில் சேரும் முன்பு உடல் எடையை சற்று குறைப்பதற்காக யூடியூப் வீடியோக்களை பார்த்து உணவு கட்டுப்பாட்டை கடைபிடித்ததாக கூறப்படுகிறது. கடந்த 1 மாதமாக சாப்பாடு உள்ளிட்ட உணவுகளை எடுத்துக்கொள்ளாமல் 3 வேளையும் பழங்களை மட்டுமே சாப்பிட்டு வந்துள்ளார். இதனிடையே கடந்த சில நாட்களுக்கு முன்பு உடல்நலம் பாதிக்கப்பட்ட போதும் அவர் பழங்களை மட்டுமே ஆகாரமாக எடுத்துக்கொண்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நேற்று வீட்டில் இருந்தபோது திடீரென மூச்சு திணறல் ஏற்பட்டு மயங்கிய சக்தீஸ்வர் பெற்றோர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் பரிதாபமாக உயிரிழந்தார். இதையடுத்து அவரது உடல் உடற்கூறு ஆய்விற்காக மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் புகாரின் பேரில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். பிறப்பின் அடிப்படையிலான குடியுரிமையை ரத்து செய்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பிறப்பித்த சட்டம் செல்லாது என அந்நாட்டு மேல்முறையீட்டு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. அமெரிக்க அரசியல் சாசனத்தின் 1868 மேற்கொள்ளப்பட்ட குடியுரிமை தொடர்பான 14வது திருத்தச் சட்டத்தின் அடிப்படையில் அமெரிக்காவில் பிறக்கும் குழந்தைகள் குடியுரிமை பெறுகின்றனர். அந்த குழந்தைகளின் பெற்றோர் அமெரிக்கர்களாக இல்லாவிட்டாலும் அந்த குழந்தைகளுக்கு அமெரிக்க குடியுரிமை உண்டு. இந்நிலையில் பிறப்பின் அடிப்படையிலான இந்த குடியுரிமையை ரத்து செய்வதாக பதவியேற்ற அன்றே ட்ரம்ப் அறிவித்தார். பெற்றோரில் யாரேனும் ஒருவர் அமெரிக்காவின் நிரந்தர குடியுரிமையை பெற்றிருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் சட்ட திருத்தம் கொண்டு வந்தார். இந்த சட்டத்தை கடந்த பிப்ரவரி மாதம் அமெரிக்காவின் கீழமை நீதிமன்றம் ரத்து செய்து உத்தரவு பிறப்பித்தது. இதை எதிர்த்து ட்ரம்ப் அரசு மேல்முறையீட்டு நீதிமன்றத்தை நாடிய நிலையில் கீழமை நீதிமன்றத்தின் உத்தரவை நீதிபதிகள் உறுதி செய்துள்ளனர். இது அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு மிகப்பெரிய பின்னடைவாக கருதப்படும் சூழலில் உச்சநீதிமன்றத்தை நாட அந்நாட்டு அரசு திட்டமிட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே விவசாய நிலத்தில் உள்ள மின்மாற்றி மற்றும் கேபிள் வயர்களை திருடிச் சென்று அடையாளம் தெரியாத நபர்களை காவல்துறையினர் தேடுகின்றனர். அலசந்தபுரத்தில் அருள் சக்கரவர்த்தி, ஞானசேகர், சுந்தரம், தேவகுமார் ஆகியோருக்கு சொந்தமான விவசாய நிலங்களுக்கு மின் விநியோகம் செய்யக்கூடிய மின்மாற்றியை உடைத்த நபர்கள் காப்பர் கம்பிகளை திருடி சென்றனர். இது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை ஏதும் எடுக்கப்படவில்லை என்று விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே மதுபோதையில் மாணவிகளை கிண்டல் செய்த நபர் தட்டி கேட்ட ஆட்டோ ஓட்டுநரை தாக்கிய சிசிடிவி வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. கடந்த 22ஆம் தேதி செங்கோட்டையில் மதுபோதையில் சுற்றித் திரிந்த 2 இளைஞர்கள் அந்த வழியாக சென்ற பள்ளி மாணவிகளை கேலி செய்ததாக கூறப்படுகிறது. அப்போது அந்த வழியாக சென்ற ஆட்டோ ஓட்டுநர் அவர்களை தட்டி கேட்ட நிலையில் அவர் மீது கண்மூடித்தனமாக கொலைவெறி தாக்குதல் நடத்தினர். இது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை ஏதும் எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைவர் விஜயகாந்த் நினைவிடத்தில் அவரது மனைவியும் கட்சியின் பொதுச் செயலாளருமான பிரேமலதா படையல் வைத்து வழிபாடு செய்தார். அப்போது அவர் கண்ணீர் விட்டு எழுந்தது அனைவரது மத்தியிலும் சோகத்தை ஏற்படுத்தியது. மதுரை அரவிந்த் கண் மருத்துவமனை குழும தலைவர் பத்மஸ்ரீ நம்பெருமாள் சுவாமி மறைவையொட்டி தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். லட்சம் பேருக்கு பார்வையளித்த மருத்துவர் நம்பெருமாள் சுவாமி அவர்களின் மறைவு மருத்துவத்துறைக்கும் மதுரை மக்களுக்கும் பேரிழப்பு என்றும் இரங்கல் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். தென் தமிழ்நாட்டில் மிக எளிய வேளாண் குடும்பத்தில் பிறந்து இந்தியாவின் முதல் விழித்திரை சிறப்பு மருத்துவர் என்ற சாதனை படைத்தவர் என்றும் புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். கோவை மாவட்டம் உக்கடம் அருகே வடமாநில இளைஞர்களை கடத்திச் சென்று பணம் பறித்ததாக குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் 2 ஆட்டோ ஓட்டுநர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த மாதம் மத்திய ரயில் நிலைய பகுதிகளில் ஆட்டோ ஓட்டுநர்கள் முகமது அசாருதீன்,
நோபல் பாஷா உட்பட 3 பேர் வடமாநில இளைஞர்களை கடத்தி பணம் பறித்ததாக கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் செந்தில்குமார், நோபல் பாஷா ஆகியோர் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சென்னை குரோம்பேட்டை GST சாலையில் உள்ள எலக்ட்ரானிக்ஸ் சர்வீஸ் சென்டரில் தீ விபத்து ஏற்பட்டது. பாலாஜி என்பவர் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் பழுது பார்க்கக்கூடிய கடை நடத்தி வருகிறார். கடை மூடப்பட்டிருந்த நிலையில் உள்ளே இருந்து கரும்புகை வெளியேறுவதை பார்த்த அக்கம் பக்கத்தினர் தீயணைப்புத் துறைக்கு தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து வந்த தீயணைப்பு வீரர்கள் உள்ளே சென்று பார்த்தபோது டிவி, வாஷிங் மிஷின் போன்ற பொருட்களில் தீப்பற்றி இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதுகுறித்து குரோம்பேட்டை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காரைக்காலில் இருந்து இலங்கைக்கு கஞ்சா கடத்த முயன்றதாக இலங்கையைச் சேர்ந்த 2 கைது செய்யப்பட்டனர். கஞ்சா கடத்தல் வழக்கில் மன்னார்குடி பகுதியைச் சேர்ந்த திலீப், கடலூரைச் சேர்ந்த குமரவேல் ஆகியோர் 3 நாட்களுக்கு முன்பு கைது செய்யப்பட்டனர். அவர்களிடம் 300 கிலோ கஞ்சா, 20 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள சொகுசு காரை பறிமுதல் செய்தனர். அவர்களுக்கு கஞ்சா சப்ளை செய்ததாக வேலூரைச் சேர்ந்த கிஷோர் என்பவர் 2 நாட்களுக்கு முன்பு பிடிபட்டார். இந்நிலையில் தற்போது இலங்கையைச் சேர்ந்த செல்வகுமார், ஏகாயா முகமது ஆகியோரை கஞ்சா இருப்பதாக கூறி கீழகாசாக்குடி கிராமத்திற்கு வரவழைத்த காவல்துறையினர் அவர்களையும் கைது செய்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அருகே உள்ள குரங்கணி முத்துமாலையம்மன் கோவில் உண்டியல்களை உடைத்து பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான காணிக்கை கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. குரங்கணி முத்துமாலையம்மன் கோவிலில் கடந்த 15ஆம் தேதி ஆனி மாத திருவிழா நடைபெற்றது. இந்நிலையில் இந்த கோவிலில் நாராயண சன்னதி, துர்க்கையம்மன் சன்னதி முன்பு இருந்த 2 உண்டியல்கள் உடைக்கப்பட்டு காணிக்கைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பாக பூசாரி அளித்த புகாரின் பேரில் வந்த காவல்துறையினர் கைரேகை நிபுணர்கள் உதவியுடன் விசாரணை நடத்துகின்றனர். பெற்றோர் ஆசிரியர் சங்கத்திற்கு தடை விதிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுச்சேரியின் மாஹே பிராந்திய மண்டலத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கேரள மாநில கண்ணூர் அருகே உள்ள மாஹேவில் அரசு பள்ளிகளில் பெற்றோர் ஆசிரியர் சங்கம் செயல்பட்டு வருகிறது. இதற்கு தற்போது மண்டல நிர்வாகம் திடீர் என்று தடை விதித்துள்ளது. இதை கண்டித்து மண்டல நிர்வாக அதிகாரி அலுவலகம் முன்பாக ஆசிரியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இங்கிலாந்துக்கு எதிரான 4வது டெஸ்டின் முதல் இன்னிங்ஸில் இந்தியா 358 ரன் குவித்து ஆல் அவுட் ஆனது. காயத்தால் முதல் நாள் போட்டியிலிருந்து வெளியேறிய பண்ட் 2ஆம் நாளில் மீண்டும் களமிறங்கி அரை சதம் அடித்தார். அடுத்து களமிறங்கிய இங்கிலாந்து அணி 2ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் முதல் இன்னிங்ஸில் 46 ஓவரில் 2 விக்கெட் இழப்புக்கு 225 ரன்கள் எடுத்தது. போப் 20, ரூட் 11 ரன்களுடன் ஆட்டமிழக்காமல் இருக்கும் நிலையில் இன்று 3ஆம் நாள் ஆட்டம் தொடர உள்ளது. அடுத்த ஆண்டு இந்தியா, இங்கிலாந்து அணிகள் மோதும் கிரிக்கெட் போட்டிகளுக்கான அட்டவணை வெளியாகியிருக்கிறது. அதன்படி இங்கிலாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் இந்திய அணி 5 T20, 3 ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடுகிறது. இங்கிலாந்து கிரிக்கெட் வாரியம் அந்நாட்டு அணி பங்கேற்கும் 2026ஆம் ஆண்டிற்கான போட்டி அட்டவணையை வெளியிட்டுள்ளது. அதில் ஜூலை மாதம் இந்திய அணியுடன் விளையாடும் போட்டி அட்டவணை இடம்பெற்றுள்ளது. அதன்படி ஜூலை 1 முதல் 19ஆம் தேதி வரை T20 போட்டிகளில் இந்திய அணி விளையாடுகிறது. அதனைத் தொடர்ந்து ஜூலை 14, 16, 19 ஆகிய தேதிகளில் ஒருநாள் போட்டி நடைபெறுகிறது. அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை சுதந்திரமான மற்றும் நேர்மையான முறையில் நடத்த வேண்டும் என தேர்தல் ஆணையத்தில் அதிமுக வலியுறுத்தியுள்ளது. டெல்லியில் தேர்தல் ஆணைய அதிகாரிகளுடனான ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், வாக்காளர்கள் பட்டியலில் குளறுபடிகளை தவிர்க்கும்படி தேர்தல் ஆணையத்தை கேட்டுக் கொண்டிருப்பதாகவும் கூறினார். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே நெல்லை கொள்முதல் செய்ய கோரி டிராக்டரை சாலையில் நிறுத்தி விவசாயிகள் மறியலில் ஈடுபட்டனர். செக்கம்பேட்டையில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் அப்பகுதியை சேர்ந்த விவசாயிகள் நூற்றுக்கணக்கான நெல் மூட்டைகளை விற்பனைக்காக கொண்டு வந்திருந்தனர். ஆனால் 10 நாட்களுக்கு மேலாக கொள்முதல் செய்யவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் நெல்மணிகளுடன் இருந்த டிராக்டரை சாலையில் நிறுத்தி மறியலில் ஈடுபட்டனர். ஹோசூர் அருகே நிகழ்ந்த சங்கிலி தொடர் விபத்தால் 5 கிலோமீட்டர் தொலைவிற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்ற காட்சிகள் தான் இவை. ஹோசூர் அடுத்த பேரண்டப்பள்ளி அருகே உள்ள சாணமாவு வனப்பகுதியில் பெங்களூருவிலிருந்து கிருஷ்ணகிரி நோக்கி வந்த 4 கார்கள், 2 டாரஸ் லாரிகள் அடுத்தடுத்து ஒன்றின் பின் ஒன்றாக மோதி விபத்துக்குள்ளாகின. இந்த விபத்தில் 2 கார்கள் பலத்த சேதமடைந்தன. கார்களில் பயணித்தவர்கள் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினர்.
ஓசூரில் கழிவறையில் ரேஷன் அரிசியை இருப்பு வைத்த விற்பனையாளர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். ராயக்கோட்டை வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியில் உள்ள ரேஷன் கடை கட்டடம் பழுதானதால் தற்காலிகமாக மலர் வணிக வளாகத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் லாரியில் வந்த அரிசி மூட்டைகளை அங்குள்ள கழிவறையில் வைக்கப்பட்டது சர்ச்சையானது. செய்தி வெளியானதை அடுத்து விற்பனையாளர் முத்துமாதேவனை பணியிடை நீக்கம் செய்து இணைப்பதிவாளர் நட்ராஜ் உத்தரவிட்டார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே டாஸ்மாக் மதுபான கடையை முற்றுகையிட்டு பெண்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கன்னியாகுடி கிராமத்தில் குடியிருப்பு மற்றும் வயல்வெளிக்கு மத்தியில் அமைந்துள்ள கடையால் மாணவர்கள், பெண்கள் மற்றும் குடியிருப்பு வாசிகள் பாதிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கடையை வேறு இடத்திற்கு மாற்றக் கோரி ஏராளமான பெண்கள் டாஸ்மாக் கடையை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னையில் தமிழக வெற்றிக் கழகத்திற்காக தேர்தல் பணிகளை மேற்கொண்டு வரும் வார் ரூமிற்கு சென்று அக்கட்சித் தலைவர் விஜய் பார்வையிட்டார். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள தேர்தல் மேலாண்மை அலுவலகத்தில் 2 மணி நேரம் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் ஆகஸ்ட் 25ஆம் தேதி நடைபெறவிருக்கும் கட்சியின் 2வது மாநில மாநாடு பணிகள் குறித்து விஜய் ஆலோசனை வழங்கினார். தாவேக உறுப்பினர் சேர்க்கைக்கான செயலியின் செயல்பாடுகள் குறித்தும் கேட்டறிந்தார். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த கார் திடீரென்று தீப்பிடித்து எரிந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தனர். பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருக்கும் போது கார் திடீரென்று தீப்பற்றியதை அறிந்த ஓட்டுநர் உடனடியாக காரில் இருந்து இறங்கியதால் நல்வாய்ப்பாக காயமின்றி உயிர் தப்பினார். ராமநாதபுரம் மாவட்டம் சாத்தான்குளம் அருகே மின்சாரம் தாக்கி 11ஆம் வகுப்பு மாணவி உயிரிழந்த நிலையில் அவரை காப்பாற்ற முயன்ற சகோதரி பலத்த காயமடைந்தார். முனியின் வலசை பகுதியைச் சேர்ந்த 17 வயதான வர்ஷனா வீட்டில் இருந்த டேபிள் ஃபேனை ஆன் செய்த போது மின்சாரம் தாக்கி கத்தியுள்ளார். இதையடுத்து அவருடைய சகோதரி ரட்சிதா அவரை காப்பாற்ற முயன்ற நிலையில் அவர் மீது மின்சாரம் பாய்ந்தது. பிறகு இருவரும் மீட்கப்பட்டு ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்ட நிலையில் வர்ஷனா உயிரிழந்தார். ரட்சிதியாவுக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது.